வணக்கம். தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். என் பெயர் கணேசன் வி முருகேசு. இன்றைய வீடியோவில் வந்துட்டு பேசிக்கலி இந்த வீடியோ நம்ம செஞ்சது எதுக்குன்னா, நம்மளோட அடுத்த ப்ரோக்ராமு நம்மளோட பிரத்துபகான் மக்கள் நல சேவை அடுத்த ப்ரோக்ராம் வந்துட்டு செலிக் ரொபோட்டிக் நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பிக் ப்ராஜெக்ட் இதை பற்றி விளக்க உரை கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் ஒருவேளை மாணவர்களும் பெற்றோர்களும் வந்துட்டு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பெறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, முதல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்துட்டு செலிக் ரொபோட்டிக். ஓகே, ஸ்கொலா ஜினிஸ் கபாங்சான் தமிழ் மலேசியா, அதாவது ஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராம் செய்யறது வந்துட்டு மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும், ஓகே, ஜோஹர் முதல் பர்லிஸ் வரை உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் செய்யற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா, ஃபுல்லி ஆர்கனைஸ்ட் பை பிரத்துபகான் மக்கள் நல சேவை மலேசியா. ஸோ நம்ம பிரத்துபகான் தான் வந்துட்டு இதை ஃபுல்லா A to Z வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த செலிக் ரொபோட்டிக் என்ன அப்படின்னு பார்க்கணும். எனக்கு பிரத்துபகான் மக்கள் நல சேவை ஏன் இந்த ப்ரோக்ராம் செய்யறாங்க, ஸோ யாரு இவங்க பிரத்துபகான் மக்கள் நல சேவை யாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோம். ஓகே, பிரத்துபகான் மக்கள் நல சேவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சத்துவான அந்த ROS தொடங்குனது வந்துட்டு 2021, ஏறக்குறைய ஒரு 4 வருஷமா நம்ம இருக்கோம். ஓகே, இதை தொடக்கி வைத்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா TS கந்தன் அனலக்கி பி சாமிநாதன் வந்து பத்துப்பாரில் இருக்காரு. ஸோ இந்த பத்துவான் வந்து முத வந்துட்டு நம்ம ஜோஹர்ல தொடங்கி அப்புறம் ஒவ்வொரு மாநிலமா வந்துட்டு அந்த கிளைகளை நம்ம வந்து விரிவுபடுத்தி இப்போ வந்து மலேசியாவில் முழுசா 9 நகரிகள் 9 மாநிலங்கள் வந்துட்டு இந்த பிரத்துபான் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னா என்ன அவங்களோட முக்கிய நோக்கம் பார்த்தா, நம்மளோட முக்கிய நோக்கம் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவிகள் செய்யணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா புவர் பீப்புள்னா B40 கிலோல மக்கள் நம்ம கம்யூனிட்டியில, அதாவது இந்திய சமுதாயத்தோட B40 கிலோ அது கிலோ மக்களுக்கு வந்துட்டு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவிகள் செய்யணும் அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல், அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு மெடிக்கலி அன்ஃபிட் பீப்புள் இவங்களுக்கு வந்துட்டு பொருட்கள் வாங்கி தரது உண்டு. அதே வகையில வந்துட்டு மெடிக்கலுக்கான ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபீ இந்த மாதிரி இது நம்ம கொடுக்குறோம். இது ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா எடுகேஷன் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, ஹையர் எடுகேஷன்ல இருக்க பிள்ளைங்க சம்டைம் பிரைவேட் காலேஜஸ் இருப்பாங்க, சம்டைம் கவர்மெண்ட் காலேஜ்ல கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டுற ப்ராப்ளம், இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம உதவி செய்வோம். அதே சமயத்துல நம்ம தமிழ் பள்ளிகளுக்கும் உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த 2-3 ஆண்டுகளாக. ஓகே, தமிழ் பள்ளிகள் எந்த வகையில் உதவி செய்யணும்னா பொருட்கள் வாங்கி கொடுப்போம், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். மற்றபடி கடந்த 2 ஆண்டுகளாக வந்துட்டு பல பள்ளிகளுக்கு வந்துட்டு நம்ம RBT கிட்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், சார் இவ்வளோ செலவு பண்றீங்களா, உங்களுக்கு எது சார் காசுன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாமே வந்துட்டு மக்களோட மணி, மக்களோட பணம், பீப்புள்ஸ் மணி. நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, நம்மளோட சின்ன கான்செப்ட் தான். அதாவது ஒவ்வொரு இந்தியர்களும் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 ரிங்கிட் நம்மளோட அக்கௌண்ட் போட்டுருவாங்க, கிளாப்போட பிரத்துபான் அக்கௌண்ட் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ வி டேக் பீப்புள்ஸ் மணி, வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் பீப்புள், வந்துட்டு கிவிங் டு பீப்புள். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். ஒரு சிலர் வந்துட்டு 10 ரிங்கிட் போடுறாங்க, ஒரு சிலர் வந்து 50 ரிங்கிட் போடுறாங்க, 100 ரிங்கிட் போடுறாங்க. அது அவங்களோட வசதிகள் பொறுத்து இருக்கு. பட் நம்மளோட பேசிக் கான்செப்ட் வந்து 10 ரிங்கிட் ஒரு மாசம் நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்றோம். அதான் நம்மளோட எய்ம். நம்ம யாரையும் வந்துட்டு பக்ஸ் பண்ணல, நம்ம யாரையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல. இது வந்து அவங்க சொந்த விருப்பத்துல செய்யறது. கடந்த 4 ஆண்டுகள் நம்ம செயல்பட்டு வரோம், 2021 25 வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 மில்லியன். ஸோ 4 ஆண்டுகள் வந்துட்டு 1.2 மில்லியன் செலவு பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். இது எல்லாமே மக்களிடத்து வாங்கின காசு தான், மக்கள் கொடுத்த காசு. அந்த மக்கள் கொடுத்த காசை நம்ம மக்களுக்கே செலவு பண்ணியிருக்கோம். அதாவது கடந்த 4 ஆண்டுகள்ல 1.2 மில்லியன், ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ரிங்கிட் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தொடர்ந்து இந்த 10 படம் மூலமா இந்த சலுகைகள், இந்த உதவிகள்
வந்துகிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு ஐடியா தான் வந்துட்டு why not நம்ம தமிழ் பள்ளிகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்துட்டு ஆர்பிடி சப்ஜெக்ட்ல உதவி செய்யணும். ஸோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு தான் இந்த செலிக் ரோபோட்டிக் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ப்ராஜெக்ட், அதாவது செலிக் ரோபோட்டிக் ஸ்கூலா ஜெனிஸ் கபாங்சான் தமிழ் மிஷன்ற ப்ராஜெக்டோட வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் நீங்களும் மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதை பத்தின இன் அண்ட் அவுட் வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு மக்கள் நல சேவை கழகம் மூலமா செய்யப்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா, we look at the problem statement. என்ன ப்ராப்ளம்? ஓகே, பேசிக்கலி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு சிறிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கணிப்பு இருக்குது. அதாவது ஆர்பிடி டீச்சர்ஸ் ஆர் ஃபேசிங் ப்ராப்ளம் இன் டீச்சிங் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங். அதாவது ஆர்பிடி சப்ஜெக்ட்னும் போது பல பகுதி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் காம்போனன்ட் சொன்னோம்னாக்கா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம வந்து சிலிபஸ் எடுத்து பார்த்தோம். அதாவது ஸ்டாண்டர்ட் 4, ஸ்டாண்டர்ட் 5, ஸ்டாண்டர்ட் 6 தமிழ் புத்தகத்தோட சிலிபஸ் எடுத்து பார்க்கும்போது, புக் டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 4 வந்துட்டு மாணவர்களுக்கான அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து நம்ம வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நார்மலி ஸ்டாண்டர்ட் 4 என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க ப்ரோக்ராமிங் அந்த ஃப்ளோ சார்ட், சீடோ கோட் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் 5ல வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் 6 வந்துட்டு மினி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ பட் என்னன்னாக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது வந்து ஆசிரியர்களோட கடமை. பட் எத்தனை ஆசிரியர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முழுமையா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அது கொஞ்சம் குறைவா தான் இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு நம்ம எல்லா ஆசிரியர்களும் பொதுவாக சொல்லல, சில ஆசிரியர்கள் வந்து இந்த விஷயங்கள் தெரியல. ஸோ நம்ம ஈவன் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யும் போதும் சில பேப்பர்ஸ்லாம் படிக்கும் போதும் நிறைய பேப்பர்ஸ் வந்து அவங்க வெளியாக்கி இருக்காங்க. அது என்னன்னாக்கா, பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஆர்பிடி சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு பொதுவாகவே வந்துட்டு அந்த நாலேஜ் குறைவா இருக்குன்றது ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. ஸோ இது 2 பேப்பர் நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க படிச்சு பார்க்கலாம். பேப்பர் ஈவன் நீங்க போயிட்டு கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்ல, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்னு. ஸோ அதனால இதை எப்படி சால்வ் பண்றது? ஓகே, எப்படி சால்வ் பண்றதா, நம்ம வந்து மக்கள் நல சேவை நம்ம கொலெக்ட் பண்றது இந்தியன்ஸ் கம்யூனிட்டியோட பணம். ஸோ இது வந்து இந்தியன் கம்யூனிட்டி, அதாவது இந்தியர்கள் தான் போய் சேரணும். அப்படி பார்க்கும்போது இது பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் பள்ளி, நம்மளோட ஃபோக்கஸ் தமிழ் பள்ளி தான். ஓகே, தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும், எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு இந்த நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த நாலேஜ் வந்துட்டு பல மாணவர்களுக்கு, பல ஜெனரேஷனுக்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ இந்த எய்ம் படி பார்த்தா நம்மளோட டீம் என்ன பண்ணாக்கா, பேசிக்கலி வந்து நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்துட்டு வொகேஷனல் ட்ரைனர்ஸ் இன் எட்டெக் ஜிடிஎம் சொல்லுவாங்க, ஐஎல்பி இருக்கு, அண்ட் தென் வி ஹேவ் எட்டெக், இதுல இருந்து வந்த ஆசிரியர்கள். ஸோ நம்மளாம் சேர்ந்து ஸோ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஓகே நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை, இந்த ப்ராஜெக்டை, இந்த நாலேஜ் வந்துட்டு ஆசிரியர் கொண்டு போய் சேர்ப்போம், அதாவது தமிழ் பள்ளி ஆசிரியர் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்துட்டு இருந்தாலும் நம்ம வந்துட்டு மற்ற இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் பாலிடெக்னிக் டீச்சர்ஸ், காலேஜ் கம்யூனிட்டி டீச்சர்ஸ், தென் கேவி டீச்சர்ஸ், இவங்களையும் நம்ம வந்து இணைச்சுக்கிட்டோம். அதே சமயத்துல வந்து ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் பீப்புள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு தான் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் பிரைவேட் காலேஜஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஃபைனலி நம்ம என்ன செய்யும், சரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நம்ம கூட இருக்கட்டும். ஸோ இவங்க தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ப்ரோக்ராம் தான் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க ட்ரெயினர்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து ஸோ இந்த ப்ரோக்ராம் செய்யலாம் சொல்லிட்டு இப்போதைக்கு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஆசிரியர் கொடுக்கணும். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா, applying the concept of artificial intelligence through microcontroller programming to Tamil school students. அதாவது இந்த ஏஐ, நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஏஐயோட பேசிக்கே வந்து ப்ரோக்ராமிங் தான். ஏஐன்றது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது இல்லைன்னா ரோபோட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ரோபோட் பேசிக்கலி அந்த கடைசியில போய் அடியில போய் பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் தான். ஒரு ப்ரோக்ராமிங் செய்யாம நம்மளால ஒரு ரோபோட் வந்து டிசைன் பண்ண முடியும், ஆனா ஒரு ரோபோட் வந்து வேலை செய்ய முடியாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
அதை வச்சுதான் ப்ரோக்ராமிங் மூலமா தான் அது வந்துட்டு நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அதனால இந்த ஏஐ கான்செப்ட் வந்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம், கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம்னாக்கா ப்ரொவைடிங் எக்ஸ்போஜர் ரிலேட்டட் டு மைக்ரோ கண்ட்ரோலர் டு ஆர்பிடி டீச்சர்ஸ் இன் தமிழ் ஸ்கூல்ஸ். அதாவது தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றின ஃபுல் விவரங்கள், அந்த எப்படி ப்ரோக்ராமிங் செய்யறது, அதோட நுணுக்கங்கள் எல்லாமே ஆசிரியர்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கணும். இதுதான் எங்களோட தாயாய நோக்கம். எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் சொன்னா இதான். அதாவது ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ஆர்பிடி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங்க இன் அண்ட் அவுட் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த விஷயம் வந்துட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இதான் என்னோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இதோட நின்றாம ஓகே டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டீச்சர்ஸ் ஓகே போங்க ஓகே சொல்லி கொடுத்துரும் அப்படி சொல்லாம, ஸோ நம்ம திருப்பி அந்த கனெக்ஷன் வந்துட்டு நம்ம இன்னும் வலுப்படுத்துறதுக்காக மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு போட்டி, அதாவது காம்படிஷன் வைக்கலாம்னு ஒரு பிளான். அதாவது காம்படிஷன் என்ன ஆகுனாக்கா நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க நாலேஜ் கொண்டு போய் மாணவர்கள் கொடுத்து தென் டீச்சர் செலக்ட் ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மாணவர்கள் வந்துட்டு அந்த காம்படிஷன் கூட்டி வரும்போது நம்ம தேசிய லெவல்ல வந்துட்டு மாணவர்கள் காம்படிஷன் வைக்கலாம். அப்போ மாணவர்கள் காம்படிஷன் வைக்கணும்னா ஈவன் அவங்களுக்கு பிஐஜிஎஸ்கே மார்க் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதான் 3 ஆப்ஜெக்டிவ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னாக்கா ஓகே நம்ம 4 விதமா பிரிச்சிருக்கோம். பூட் கேம்ப் பேசிக்கலி வந்து கமிட்டி லெவல்ல. ஸோ இனிஷியல் லெவல் கர்லூஸ் அண்ட் ரிப்பண்ட் கேபிஎம், அப்புறம் மாடியூல் ட்ரைனிங், மாடியூல் டெவலப்மெண்ட், கமிட்டி ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து பூட் கேம்ப் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்துட்டு வீவ்ஸ் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யலாம், டேக் லாங் டைம். ஸோ ஃபெப்ரவரி டு ரஃப்லி ஒரு ஜூன் ஜூலை கூட இந்த வேலை முடிச்சிடும். அதுக்கப்புறம் லோட் சொல்லுவோம். லோட்ன்றது வந்து என்னன்னா வி ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், அதாவது டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணோம். இதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கோம். அதே சமயத்தில் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து சேர்ந்தாங்கன்னாக்கா அதிகமான மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இது முடிஞ்சுட்டு அடுத்தது கொம்பைல்ன்றது வந்துட்டு டீச்சர்ஸ் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டீச்சர் ட்ரெயின் பண்ணிட்டோம். டீச்சர் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் மேபி அவங்க வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணலாம். அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், சிறந்த ஸ்டூடெண்ட், நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்கூலை வக்கீல் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி போட்டி கொண்டு வரலாம். போட்டி வந்து ஃபைனல் எக்ஸிக்யூட் சொல்லுவோம். திஸ் இஸ் த ஃபைனல் ஒன், எக்ஸிக்யூட் காம்படிஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய நம்ம டார்கெட் வந்துட்டு விதின் நவம்பர் 2025 நம்ம இதெல்லாம் முடிச்சிடணும். ஸோ இதான் பேசிக்கலி நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஓகே டீச்சர்ஸ், நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னாக்கா அப்ரூவல் லெட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு லெட்டர் ஃப்ரம் KPM, Bahagian Sukan Kurikulum Kesenian Humas. So this is the sambungan lah letteroda continuation. So அது முடிஞ்சோடனே also we got a KPM letter. நம்ம வந்துட்டு we will apply to all the negri. So far வந்துட்டு இன்னைக்கு நான் அந்த ரெக்கார்ட் செய்யறது வந்துட்டு 18 மே வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச kebenaran. Negeri படி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து புத்ராஜயா on 9 April, and then Kuala Lumpur Selangor நம்மளுக்கு ஏப்ரல் கிடைச்சிச்சு. ஸோ we can start the training lah. அது முடிஞ்சு ஜோஹர், Melaka, Negeri Sembilan also we got kebenaran, and then அடுத்த நெகிரி பார்த்தீங்கன்னா Perak, Perlis, Pahang. So far நம்ம வந்து ஒரு 9 GPM வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ we are still waiting for another 3. Penang, Kedah and Kelantan very soon lah we can get it. So once இது நெகிரியில் கிடைச்ச பிறகு we can share நெகிரி. So this is all the approval letters. Okay, next நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா what is the training purpose. அந்த ட்ரைனிங் வந்து எப்படி நடத்துமா டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி we are going to run very exclusive training for teachers, அதாவது RBT teachers. ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங் வந்துட்டு முதல் என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு இந்த காஸ்ட், நம்ம நடத்தப்படுற ட்ரைனிங்கோட கான்டென்ட், வாட் ஆர் த காஸ்ட் கான்டென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த காஸ்ட் வந்து 6 சாப்டர் பிடிச்சிருக்கோம். ஸோ சாப்டர் 1 இஸ் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சாப்டர் 2 இஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு we are going to teach. We're going to train all the teachers. யார் பங்கெடுக்கிறாலும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த சாப்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த கோர்ஸ் ரன் பண்ணுவோம். ஓகே, மூணாவது வந்துட்டு ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்.
Okay, first software முடிஞ்சதுன்னா then we go for hardware development. And then next வந்துட்டு electronic components. So basic components, electrical components, என்ன இருக்கு, எதுக்கு, symbol, everything. And then number 5, right? Chapter 5. Chapter 5 வந்து sensors. Okay, and then the last one, chapter 6 is motor and generators. So இதான் basically நம்மளோட course content. So இந்த course வந்துட்டு we'll run 1 day course. அதாவது பார்ப்போம், நம்ம ஜெடுவால் வந்துட்டு வி சி லேட்டர் எப்படி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு. பட் ஃப்ரெண்ட்லி ஸ்பீக்கிங் இந்த 8 ஹவர் அந்த ஒன் டேனா ஏறக்குறைய ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம் நம்மளால அது ஃபுல்லா டீச்சர்ஸ்க்கு எல்லாத்தையுமே டீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, வந்துட்டு இந்த 8 ஹவர் கோர்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து பேசிக் திங்ஸ், என்ன செய்யணும், ஏது செய்யணும், அதுல என்ன இருக்கு, இது நுணுக்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் போயிட்டு சொந்தமா நம்ம நோட்ஸ் எடுத்து பார்த்து செய்யலாம். அல்லது நம்ம என்ன செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இதே மாதிரி வீடியோஸை நம்ம இதே வெப்சைட்ல வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செய்யறது, ஸோ ஒரு விஷயங்களும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். டீச்சர்ஸ் வந்து அங்கே ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, காஸ் கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்க சார் நீங்க கேட்கலாம். சார் நீங்க எப்படி சார் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணீங்க, எதை ரிஃபர் பண்ணீங்க பார்த்தாக்கா, நாங்கள் 100% ஸ்கூல் புக்கு டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட் 4, ஸ்டாண்டர்ட் 5 அண்ட் ஸ்டாண்டர்ட் 6 அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிலிபஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, எப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம இது வந்து நம்ம வந்துட்டு வி ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தி டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆல்சோ டிஎஸ்கேபி, டிஎஸ்கேபி. ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் ஆண்டு வந்து ஏறக்குறைய ஒரு 4 சாப்டர்ஸ் சப் டாபிக்ஸ் இருக்குது. தொகுதி 6 இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பாடம் 1 இருக்கு. சிடோகோட் வந்து 2, 3, 4, 5, 6 ஃப்ளோசார்ட் அது மாதிரி இருக்கு. அப்ப இந்த 4 விஷயங்களும் உள்ள 4 இது வந்து நம்ம வில் டிஸ்கஸ் இன்ட்ரடக்ஷன் சாப்டர் 1. சாப்டர் 1 ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிடும், ரொம்ப டைம் எடுக்காது. ஓகே, தென் நம்ம போனோம்னாக்கா, நீங்க மாடியூல் 5 பார்த்தீங்கன்னாக்கா, இது மாடியூல்ல இது ஸ்கூல் இது வாட் இஸ் சப் டாபிக்ஸ் இன் புக் டெக்ஸ்ட். 5ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கு 5ஆம் ஆண்டுல. அது தொகுதி பார்த்தீங்கன்னா தொகுதி 2, தொகுதி 3 இதுல என்னென்ன எத்தனாவது பாடம் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து புக் டெக்ஸ்ட் வந்து திருப்பி ரிஃபர் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு புக் டெக்ஸ்ட் உள்ளது தான். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் ஹவுஸ் வந்து சாப்டர் 6ல இருக்கும். ஜெனரேட்டர் இஸ் பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட்டர். பேசிக் எலக்ட்ரிக் காம்பனன்ட் சாப்டர் 4ல இருக்கும். இது மெட்ரிக்ஸ், நம்ம அதை மெட்ரிக்ஸ் பண்ணி ஸோ வி ஆல்ரெடி அரேஞ்ச் ஆல் த டாபிக்ஸ் அக்கார்டிங். நம்ம வந்துட்டு வி ஆர் கோயிங் ஃப்ரம் பேசிக் டு த மொதல் வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட், தென் ஒன்லி வி கோ டு த காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வென் யூ ஆர் கம்மிங் டு த காஸ் வரும்போது வி பேஸ்ட் ஆன் தி 6th சாப்டர் தான் நம்ம உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வி லுக் அட் ட்ரைனிங் டைம் டேபிள். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் காஸ் கூப்பிட்டுருக்கோம். நார்மலி இந்த காஸ் வந்து வி ஆர் ரன்னிங் ஆன் சாட்டர்டேஸ்லாம். ஓகே, ஸோ நார்மலி இந்த காஸ்ல வந்துட்டு 8 o'clock வி ஸ்டார்ட். ஸோ வி ஸ்டார்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் 8:30 to 9 o'clock half an hour வந்துட்டு we are doing an introduction and setup. ஸோ செட்டப் சொல்லும்போது ஐ வாண்ட் எவ்ரி டீச்சர்ஸ் வர டீச்சர் கண்டிப்பாக லேப்டாப் எடுத்துட்டு வரணும். ஓகே, உங்க லேப்டாப் எடுத்துட்டு வரோம். ஸோ அப்போ உங்க லேப்டாப் எடுத்துட்டு வரும்போது அந்த லேப்டாப் வந்து அந்த தேவைப்படுற மேக் கோட், இந்த மாதிரி தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ், நோட்ஸ், எவ்ரி திங் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் நம்ம லிங்க் கொடுப்போம். அன்னைக்கு அந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். ஓகே, தென் 9 to 9:30 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எப்படி வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது, எப்படி சிமுலேட் பண்றது, சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, வெரி ஹெவி டாபிக். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் அ வெரி ஹெவி டாபிக். இது ரெண்டுமே வந்துட்டு ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, நம்ம கான்கர் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வி ஹேவ் அ டீ பிரேக். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் தென் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் as usual லஞ்ச் பிரேக். அப்புறம் 1 ஹவருக்கு வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் 1 hour சென்சர், ஃபைனலி மோட்டர் அண்ட் ஜெனரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சார் நீங்கள் எப்போ சார் சேவ் பண்ணி கேட்டாங்க, இதுதான் வந்து பேசிக் டென்டேட்டிவ் ஸ்கெட்யூலர். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா ஜூலை ஆகஸ்ட்ல தான் ஃபுல்லாக அந்த ட்ரைனிங் செய்யப்போம். இந்த ட்ரைனிங் வில் பி எவ்ரி சாட்டர்டே. ஸோ இந்த எங்கே நடத்துகிறோம் சொல்றது நம்ம ஒன்றும் அந்த இடத்த டிசைட் பண்ணல, பட் இட் வில் பி முடிஞ்ச வரைக்கும் உங்க பள்ளியிலேருந்து ஒரு விதின் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு வட்டாரம் செய்யும் போது அங்கிட்டு உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி
வில் ட்ரை டு டூ. இல்லாட்டி நம்ம சஜஸ்ட் பண்றேன், ஏன்னா உங்களுக்கு வேணாம், நான் இந்த இடத்துக்கு வரப்போன்னு சொன்னீங்கன்னா நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் என்கிட்ட. யூ கேன் அதெல்லாம் நம்ம வந்து வி கேன் டிஸ்கஸ் லேட்டர்ல. ஸோ ஏன்னா நம்ம ரொம்பவும் வந்துட்டு என்டர்டெயின் பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். ஒரு கிளாஸ்ல நம்மளுக்கு டார்கெட் வந்துட்டு 20 to நாட் மேக்ஸிமம் மோர் தென் 40 டீச்சர்ஸ். 20ல இருந்து ஒரு 20னா வெரி நைஸ்லாம், 20, 25, 30. ஸோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, ஒரு ஆசிரியர்கள்ட்டையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் 2 ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 ஆசிரியர்கள் கூப்பிடுங்களா சார் கேட்டாக்கா நம்ம சொல்ல முடியாது, இட்ஸ் டிபெண்ட். நம்மளோட டார்கெட் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 350 ஆசிரியர்கள் கூப்பிடுறோம். நம்மளோட ஏறக்குறைய தமிழ் பள்ளிகள் 500 இருக்குது. ஸோ நம்ம ஏறக்குறைய கூப்பிட போறது வந்து ஒரு 350 தமிழ் பள்ளிகள். ஓகே, 350 ஆசிரியர்கள், தமிழ் பள்ளிகள் 350 ஆசிரியர்கள். அப்ப அதிகமான பள்ளிகள் பங்கெடுத்தாங்கனாக்கா நம்ம வந்துட்டு லட்சம் 350க்கு மேல பள்ளிகள் பங்கெடுத்தாங்கன்னா நம்ம மேக்சிமம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்வோம், பிரச்சனை இல்லை. பட் குறைவான பள்ளிகள் பங்கெடுத்தாங்கன்னா நம்ம மேபி ஒரு சில ஸ்கூலுக்கு வந்துட்டு 2 டீச்சர் கூப்பிடலாம். அது ரொம்ப குறைவாக இருந்தாக்கா நம்ம கண்டிப்பா 2 டீச்சர் கூப்பிடுவோம். ரொம்ப குறைவாக இருந்தாக்கா 3 டீச்சர்கள் கூப்பிடலாம். பட் இப்போ நிலவரப்படி பார்த்தாக்கா ஏறக்குறைய ஒரு 50 தமிழ் பள்ளிகள் நம்மள ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பள்ளிகள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி வந்துட்டு 350 பிள்ளைகள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, ஒரு பிள்ளை ஒரு ஆசிரியர் தான் கூப்பிடுவோம். எப்படி சார் நாங்கள் 2-3 பேர் இருக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பா அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம தொடர்ந்து செய்வோம். ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு பட்ஜெட் லிமிடெட் பட்ஜெட் தான். நம்மளோட இனிஷியல் பட்ஜெட் வந்துட்டு டோட்டலா இந்த என்ன சொல்லுவாங்க ட்ரைனிங் வந்துட்டு 350 ஆசிரியர்கள். ஓகே, பெனிஃபிட் சார் அதை பங்கெடுத்த எனக்கு எனக்கு பெனிஃபிட்னு கேட்கலாம். ஓகே, பேசிக்கலி வந்துட்டு நம்ம we are going to train the teachers. உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கும்பகோணம் மாடியூல் மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்களோட செல்ஃப் வந்துட்டு நீங்க வந்து you can develop especially for this microbit programming. Microbit is under one of the microcontroller programming. ஓகே, பெனிஃபிட் நம்ம பார்த்தோம்னா லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. நம்ம வந்து நாட் ஈவன் a single cent we are charging teachers, பிகாஸ் இது வந்துட்டு நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்காக தமிழர் இந்தியர்களோட மணி யூஸ் பண்ணி ஃபண்ட் யூஸ் பண்ணி தமிழ் பள்ளிகளுக்காக செய்கிற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 hours ஃப்ரீ ட்ரைனிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினர்ஸ் இன் எலக்ட்ரானிக். ஓகே, நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் ஃப்ரம் EdTech GTM, பகவாய் லெத்தன் ஒகேஷனல். அப்புறம் பாலிடெக்னிக் டீச்சர்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஒகேஷனல், காலேஜ் கம்யூனிட்டி, industrial experts, private colleges, including school. I mean, we are also calling some university students to help us. ஏன்னா அவங்க தான் next generation to train more people. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோபிட் செட். ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு செட் நம்ம கொடுத்துருவோம், ஃபுல் செட். அந்த மைக்ரோபிட் செட் வந்து ஆல்மோஸ்ட் அதோட டோட்டல் காஸ்ட் 200 to 250 ringgit. அந்த செட் வந்து நம்ம ஸ்கூல் கொடுத்துருவோம், ஆசிரியர் கொடுத்துருவோம். ஏன் ஆசிரியர் கொடுக்குறோம்னாக்கா ஆசிரியர் அந்த செட் எடுத்துட்டு போயிட்டு மாணவர்களை ட்ரெயின் பண்ணணும் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிஷன். ஓகே, மூணாவது ஃபுட் ப்ரொவைடர். நான் சொன்னலாம் ஜெனரல் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு லஞ்ச் பிரேக் இருக்கு, ஆல்சோ டீ பிரேக். ஸோ ஃபுட் இஸ் ஃபுல்லி ப்ரொவைடட். அண்ட் தென் அட் த டாப் ஆஃப் தட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் we are trying to arrange some appreciation token. டோக்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 50-100. ஸோ நம்ம அது வந்து டிஸ்கஷன் இருக்கு, கமிட்டி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா தென் வில் கிவ் யூ எவ்ரி டீச்சர்ஸ்லாம். ஏன்னா நீங்கள் அங்கே வரீங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்கும். ஸோ ஐம் நாட் ஷுர் யூ கேன் கிளைம் ஆர் நாட் வித் ஸ்கூல், பட் வி ஆர் கிவிங் அ ஸ்மால் டோக்கன்ல. ஸோ பட் டோக்கனோட அமௌண்ட் வந்து வில் டெல் யூ லேட்டர். ஏன்னா அது வந்து டிசைட் பண்ணல, கமிட்டி வில் டிசைட். And then following the next thing is the exclusive notes. இந்த நோட்ஸ் வந்து நம்மளே சொந்தமா செய்யறோம். நம்ம எங்க நோட்ஸ் எடுக்கல, நம்மளே சொந்தமா முதல் மெட்ரிக் செஞ்சிருந்தால சாப்டர் 1 to chapter 6 அதை பேஸ் பண்ணி நோட் செய்யறோம். நம்மளோட எல்லாமே நம்மளோட கமிட்டி தான் செய்யறாங்க. மக்களோட சேவை, அந்த நோட்ஸ்லயே மக்களோட சேவை தான் போட்டிருக்கோம். ஓகே, இந்த நோட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இங்கிலீஷ்ல தான் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நோட்ஸ் ஒன்றும் முடியல, நம்ம ஸ்டில் டைப்பிங், ஸ்டில் கம்பைலிங். ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இங்கிலீஷில் கொடுத்துட்டீங்களான்னு. ஸோ வெரி சாரி, பிகாஸ் நம்மளுக்கு ஏன்னா நம்ம நோட்ஸ் முதல் செய்யும் போது இங்கிலீஷ் தான் செய்யணும், நம்ம மலையாளம் செய்யல, இங்கிலீஷ் செய்யறோம். பிகாஸ் மாணவர்கள் வந்துட்டு நாளைக்கு அந்த ப்ரோக்ராமிங் வந்து இங்கிலீஷ்ல செய்ய போறாங்க. ஸோ மாணவர்களுக்கு முடியுமோ முடியலையோ அந்த ஆங்கிலம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, ஏன்னா அவங்க ப்ரோக்ராமிங் செய்யும் போது ப்ரோக்ராமிங் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால நோட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா இங்கிலீஷ்ல செய்யணும். பட் ஹவ் எவர்
ஓகே, நம்மளோட அடுத்த லெவல்ல நம்மளுக்கு போதுமான ஒத்துழைப்பு இருந்துச்சுனாக்கா, அந்த நோட்ஸ் வந்து தமிழ்லயும் மொழிபெயர்க்க நம்ம ஒரு வி ஹேவ் ஐடியா. பட் இந்த வருஷம் வந்துட்டு நம்மளால அந்த அளவுக்கு முடியும்னு எனக்கு தோணல. ஸோ டைம் இல்ல. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்றனால, ஸோ நோட்ஸ ஃபுல்லா இங்கிலீஷ் செஞ்சுட்டு, மேபி அடுத்த லெவல் செய்யும்போது வாட் எவர் ப்ராப்ளம், வாட் எவர் ஏதாவது மாத்துறோமா நோட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு, தென் வி கேன் கோ ஃபார் தமிழ். ஏன்னா தமிழ்ல நான் தமிழ் புத்தகத்துல படிச்சேன் டெக்ஸ்ட் புக்ல. சில வார்த்தைகள்லாம் கஷ்டமா இருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஏன்னா தமிழ் மொழி பேசுறதுனால. ஸோ அதனால வந்துட்டு ஹவெவர் நம்ம என்ன செய்வோம்னாக்கா, மேபி அந்த நோட்ல கடைசி பகுதியில வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் வச்சுருவோம். ஓகே. இப்ப தமிழ்ல வந்துட்டு ஃப்ளோ சார்ட்னா தமிழ்ல என்ன? அந்த மாரி மேபி அந்த ஒரு டேபிள் நம்ம குடுத்துறலாம். மாணவர்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே. அதைத் தொடர்ந்து அடுத்தது சர்டிபிகேட். அனைத்து ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். அதாவது அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் அட்டெண்டன்ஸ். ஃபைனலி வீடியோ லிங்க்ஸ். வீடியோ நான் சொன்னேன்ல, அந்த மாரி நம்ம வீடியோ வந்துட்டு வில் டூ த வீடியோஸ் அண்ட் தென் நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் வீடியோ எப்படி செஞ்சிருக்கோம் பார்த்து, அதையும் வந்து மாணவர்களுக்கு அவங்க ஷேர் பண்ணலாம். மாணவர்களும் வீட்லயே போய் செஞ்சு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்ம வந்து நம்மளோட சமுதாயத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே எதிர்பார்ப்பு ஆசிரியர்களுக்கும் இருக்கும், மாணவர்களுக்கும் இருக்கும். பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர்கள் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட அடுத்த சமுதாயத்தை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நம்ம அனைவரும் நம்புவோம். இந்த அட்லீஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து சிலைகொம்புத்திக்கு வந்துட்டு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிறு அளவாவது நம்மளோட சமுதாயத்துக்கு உதவும் அப்படின்னு நம்ம அனைவரும் எதிர்பார்ப்போம். ஸோ உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வரப்பெறுவது கணேசன் வி. முருகேசு, பொறுத்துப்பான் மக்கள் அரசு 2025. நன்றி.